அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். சிறந்த நம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேவை அளிக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களின் சார்பாக நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும். தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார். நீங்க பேசுனதுல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க, என்னால நிறுத்த முடியாது, நான் பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன், ஒருத்தர் நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறாரு, ஜால்ரா போடுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா கண்டிப்பா மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்ற மாதிரி நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப அவர் நண்பர் சொன்னாரு, ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பாக்கிறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். அந்த குழு எப்படிப்பட்ட குழுவா இருக்கும், அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தேர்தல் அறிக்கையில என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு? ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்துல மீட்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பா தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. இத பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் அறிக்கைன்றது எல்லா தேர்தல்களிலுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது காமனா நடக்கிறது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையாக? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள் இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் டிவிகேல தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஒரு சில டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், சப்போஸ் ஓட்டு போடணும்னா எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடலன்னா பாயசம் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அதாவது இது எப்படி பாக்கணும்னா, அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு. இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்சன் வச்சிருந்தா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா எல்லாருமே டிவி கேக்கு ஓட்டு போறதுக்கு தான் இருக்காங்க. அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது தெரியுது. இப்ப அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அப்படியே அது உண்மையாக தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஜாலிக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க. இல்ல ஒரு நிமிஷம் அதாவது இது எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு மக்கள் இந்த 2 கட்சிகள் 50 வருடமாக மாற்றி ஓட்டு போட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் மாறவே இல்லை அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன்.
இல்ல சார், இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யார் இறந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் வந்து பாப்பேன்னு சொன்னா அது என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியுது. இப்ப கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். அது வந்து சம்பவம் அதற்கு பிறகு இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட்? இப்படி நடப்பலாம் யாருமே சொல்லலையே. பெண்மணி சொல்றாங்க சார், பேட்டியில இருக்குது. சார் அவங்க என்ன இல்லைங்க சார், ஒரு தனிப்பட்ட நாங்க இல்லைங்க ஒரு வருவோம். இல்லைங்க ஒரு தனிப்பட்ட நாங்க ஒரு பக்கம் ஒரு சம்பவம் ஆயிருச்சு, அதுக்கு உண்டான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்க வந்து தலைவர்களோட கூட்டம் வைக்கும்போது நாங்க வருவோம். அதற்கான பின்வாங்க மாட்டோம். தலைவரோட கூட்டத்தை அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வராரு, எங்களுக்காக வராரு. அவரை பாக்குறதுக்காக எங்க உயிரே போனாலும் வருவோம்னு சொல்லிருக்காங்க தவிர ஆமா, நீங்க இல்ல சொல்றது. இல்ல இல்ல அண்ணா உயிரே போனாலும் அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தலைவர் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு. சார், கரூர் சம்பவம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் போனாலும் என்ன சார் பேசுறீங்க நீங்க? இல்ல நீங்க சார், ஒரு அவ்வளவு மிச்சமா போதா உங்களுக்கு? இல்ல ஒரு நிமிஷம் அப்படி இங்க பாருங்க. நீங்க சொல்ற நோக்கமே வேற. பதில் அப்படிதான் இருக்கு. உயிரை போனாலும் வருவன்னா சார், எங்களோட இல்ல இல்ல இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அதுல அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அவன் வந்து தலைவர் மேல இருக்க அன்பால பேசுறாங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். அப்புறம் அது தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. படத்திற்கே வராதவங்க படத்தை பத்தி பேசுறது நகைச்சுவையா இருக்குன்னு சீமான் வந்து விஜய் வந்து இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல. தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த விமர்சனத்தை தான் நான் முன்வைப்பேன். களத்துல யாரு இல்லைன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம் தரப்புல யார் இல்லன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்க்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்ப வந்து யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம வந்து எந்தோட பஸ் வேன் வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா? நீங்க யார ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க யாருக்கு இருக்கு அப்படின்னா, மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, களத்துல யாரு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யார் இல்லன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல அது குறிப்பிடுறீங்க, யார குறிப்பிடுறீங்கன்னு கேக்குறோம். அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும். இல்ல நீ மக்களை கேளுங்க. இதுல முக்கியமான தலைவர்களோட தொகுதியில் வந்து பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம். நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்க சரிபார்த்து, ஒருவேளை இல்லை என்றால் நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனைத்து உதவிகளும் செய்வார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் ஆணிவேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது, போலி வாக்காளர்கள் அதுல அடிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு. திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, இந்த பக்கமும் சொல்லல. அப்ப என்ன இல்ல அதை பத்தி பேசிட்டாங்க. நான் பாஜக விஜய் ஒரு அணியில் இருப்பது வந்து சாத்தியம்னு தமிழர் மணியன் நேற்று அவர் சொல்லியிருக்காரு. இது திருப்பி சொல்லுங்க. பாஜக மற்றும் விஜய் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம். அவரு கேளுங்க, அவரோட கருத்துங்க. அவரோட கருத்து தமிழரின் மணின்னு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அவர் கூட்டணியில வந்து அவருக்கு நல்லது, இது சிரஞ்சீவி கட்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அவரோட அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க. அவரு ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவர்கிட்ட கொடுத்தா பொதுக்கூட்டம் இல்ல அதுக்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். தேங்க்யூ. பொங்கலுக்கு பிறகு வந்து கூட்டணி சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன கட்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு? அது பார்ப்போம். அது உரிய நேரத்தில் நீங்க அதான் அரசியல் கட்சிகளோட வந்து அந்த விஸ்டம், அந்த அரசியல் அறிவு வந்து யாரும் குறைவாக எடை போட வேண்டாம். உரிய நேரத்தில் அவங்க உரிய முடிவு எடுப்பாங்க. கட்சிகள் யாராவது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? பேச்சு நான் ஒன்றும்